இட்ஸ் அ ஃப்ரைடே மினி விலாக். இன்றைக்கி என்னோட மாமியாரோட பர்த்டே. பட் நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கேன். என் மாமனார் கை செக்கப் பண்ணுன்னு சொல்லிட்டு மோகன் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து மோகன் வேலைக்கு போனதுனால நான் பிக்கப் பண்ணிக்கலான்னு கூட்டிகிட்டு வர போயிருந்தேன். செம ஸ்டைலாக இருக்கிறல கண்ணாடிலாம் போட்டுட்டு. வீட்டுக்கு வரும்போது அத்தை இந்த தக்காளி சாதம் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் சைட் டிஷ்க்கு இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, ஐ மீன் வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ டெய்லி வீட்டில் மாங்காய் இருக்கும். அந்த கட் மேங்கோஸ் அப்படியே சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் லாகின்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் குளிக்க போயிருந்தேன். ஈவினிங் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இது 5:30 இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ரோட்டில் நிறைய ஆடுங்கள்லாம் போயிட்டு இருந்தது. கரெக்டாக அது முடியும் போது தான் நான் வீடியோ எடுத்தேன். இன்னும் நிறைய போயிட்டு இருந்தது. பார்க்க சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பூச்செடிக்கெலாம் மார்னிங் என்ன தான் தண்ணி ஊற்றினாலுமே அடிக்கிற வெயிலுக்கு 2-3 தடவை ஊற்றணும் போல். நம்ம 3 வேளை எப்படி சாப்பிட்றோமோ அதை மாதிரி 3 வேளை அதுக்கு சாப்பாடு போடணும். ஆக்சுவலி இந்த செடி வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நம்ம வீடு. வெயில் அடிக்கும்போது நல்லா காஞ்சி அப்படியே இலெல்லாம் தொங்கி போகுது. பட் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்தில் மறுபடியும் பூஸ்டப் ஆகிடுது. அது எப்படின்னே எனக்கு தெரியல. இந்த கத்தாழை செடிலாம் ரொம்ப குட்டியாக வச்சேன். இது மட்டும் தான் இப்போதைக்கு நல்ல வளர்ச்சியாக இருக்குது. நிறைய பூச்செடி வெயிலுக்கு காஞ்சி போச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருக்க 2-3 வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஈவினிங் அத்தை காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கீழே சாமி கும்பிட எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்களா, ஸோ நான் கீழே போய் சாமி கும்பிட்றதுக்காக போயிருந்தேன். ஆக்சுவலி என் நாத்தனார் பசங்க இருக்காங்க. மாறா அவங்க என் அத்தை மாமாலாம் கோயிலுக்கு போகிறாங்க. ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அவங்க கோயிலுக்கு கிளம்பிடுவாங்க. ஆக்சுவலி மாறா வந்து நல்லா தான் விளையாடிட்டு இருந்தான் என் நாத்தனார் பையனை பார்த்து. பட் அதுக்கப்புறமா அவன் இப்படி பஞ்ச் பண்ணி அடிக்கிற மாதிரி அடிக்கணும்னு சொல்லிட்டு அடிக்க வரலன்னு அதுக்கு வேறு கொஞ்ச நேரம் அடம் பிடிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி அப்படியே விளையாட வச்சுட்டு இருந்தான். இவங்க வந்து எல்லாருமே கோயிலுக்கு கிளம்புனதுக்கப்புறமா நான் அகைன் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். நைட்டு மோகன் வரத்துக்கு ஒரு 10-10:30 ஆகும். அந்த டைம் தான் அத்தை கேக் கட்டிங் பிளான் பண்ணியிருந்தோம். தனியாக இருக்கிறதுனால ஹால்க்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். மோட்டு பதில் பார்த்துட்டு அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். யார் யார் வீட்டிலலாம் இது மாதிரி நிறைய கேலண்டர்ஸ் வீட்டில் இருக்கும், சாமி கேலண்டர் சொல்லுங்கள். சாமி கேலண்டர் இருக்கிறதுனால தூக்கி போடவும் முடியல. எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது எல்லாத்துலேயுமே வந்து ஹாலில் செட் பண்ணி வைக்கிற மாதிரி ஆகிடுது. மோகன் ஆஃபீஸ்லேருந்து வர டைமில் என் நாத்தனாரும் அவங்க ஹஸ்பண்டும் கூட வந்துட்டாங்க. ஸோ அத்தைக்கு சூப்பராக கேக் கட்டிங் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இது கோகோனட் ஃப்ளேவர் சொல்லிட்டு மோகன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ஃப்ளேவர் சாப்பிட்றேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்களுக்கெல்லாம் கேக் ஊட்டும் போது எங்கள் அத்தை ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவங்க பையனுக்கு ஊட்டும் போது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன். என்ன ஒரு சிரிப்பு, என்ன ஒரு சந்தோஷம். மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் வந்து ஏதாவது இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது நைட்டில் அவ்வளோவா வீட்டில் எதுவும் செய்ய மாட்டோம். வெளியே வந்து பிரியாணி இல்லை ஃப்ரைட் ரைஸ் அது மாதிரி தான் வாங்கிப்போம். இட்ஸ் நாட் ஹெல்த்தி, பட் ஸ்டில் அன்றைக்கும் வந்து கிச்சனில் நின்று சமைக்கணுமா சொல்லிட்டு தான் ஒரு வேளை மட்டும் இது மாதிரி பிளான் பண்ணிப்போம். அண்ட் அத்தைக்கு வந்து saree வாங்கியிருந்தோம், அதான் கிஃப்ட் பண்ணியிருந்தோம். எங்கள் நாத்தனாருமே saree தான் கிஃப்ட் பண்ணாங்க. பட் அதை வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா வந்தோடனே கொடுத்துட்டாங்க. இப்படி எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டே சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. இன்றைக்கி டே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். இப்போ நான் கடையை சாத்திட்டு கிளம்புறேன். பாய் பாய்.